புதிய பொழுது விடியும் போது ஒரு சிறிய நகரம் உயிர் பெறுகிறது. சிங்கப்பூரின் மற்ற நகரங்களைப் போலவே சந்தையில் புத்தம் புதிய பொருட்களை வாங்க அதிகாலையில் கூட்டம் கூட தொடங்குகிறது. குறித்த நேரத்தில் வந்து சேரும் துப்புரவாளர் சிங்கப்பூரின் மையத்தில் அமைந்துள்ள சிறிய நகரம் மற்றும் ஒரு அழகிய நாளை எதிர்நோக்கி விழித்தெழும்போது தனது அன்றாட பணியை தொடங்குகிறார். பேட்டையில் உள்ள வசதி குறைந்த குடியிருப்பாளர்கள் பசியால் வாடாதிருப்பதை உறுதிப்படுத்திட தொண்டூழிய அறப்பணி அமைப்புகளுடன் அணுக்கமாக செயல்பட்டு உதவி செய்கிறோம். வாழ்க்கையின் அனைத்து நிலைகளையும் சேர்ந்த குடியிருப்பாளர்களை நாங்கள் ஒன்று திரட்டி நமது பரந்த கலாச்சார சமய விழாக்களை கொண்டாடுவதால் இந்நகரின் இதய துடிப்பு ஆண்டெல்லாம் ஒலிக்கிறது. பிள்ளைகளின் மகிழ்ச்சியும் சிரிப்பும் ஒவ்வொரு முறையும் எங்கள் இதயத்தை நிகழச் செய்ய தவறுவதில்லை. வசதி குறைந்த மாணவர்களும் முதியோரும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க இரக்க குணமும் தாராள நெஞ்சமும் கொண்ட சிங்கப்பூரர்களுடன் சேர்ந்து உதவி செய்கிறோம். கடப்பாடும் ஆர்வமும் கொண்ட தொண்டூழியர்கள் இந்நகரில் சமூக உணர்வையும் பந்தத்தையும் கட்டிக்காக்க பாடுபட்டு உழைக்கிறார்கள். இளையவரோ அல்லது முதியவரோ ஒவ்வொருவரும் எந்தவித சிறப்பு சலுகைகளும் விருதுகளும் பெறாமல் முழு மனதுடன் சமூகத்திற்கு சேவையாற்றுகிறார்கள். குடியிருப்பாளரை முக்கியமாக கருதப்படும் ஹவுகாங்குக்கு நல்வரவு. சிங்கப்பூரர் அனைவருக்கும் இது பொருந்தும். ஏனெனில் நாங்கள்தான் பாட்டாளி கட்சி. பாட்டாளி கட்சியை திரு டேவிட் மார்ஷல் 1957ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். சிங்கப்பூர் சுதந்திரம் பெறுவதற்கு முன் 1961ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற பதவி கட்சியை வென்றது. 1981ஆம் ஆண்டில் கட்சி வரலாற்று சாதனை படைத்தது. கட்சியின் தலைமைச் செயலாளர் திரு ஜே.பி. ஜெயரத்னம் ஆன்சன் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சுதந்திரத்திற்கு பிறகு சிங்கப்பூரின் முதல் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாட்டாளி கட்சியின் வரலாற்றில் நினைவிலிருந்து நீங்கா இடம் பிடித்த அந்த அத்தியாயம் 1986ஆம் ஆண்டு திடீரென முடிவுக்கு வந்தது. திரு ஜெயரத்னத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அவர் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். எல்லா எதிர்ப்புகளையும் மீறி பாட்டாளி கட்சி மீண்டும் களம் இறங்கி 1991ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் மற்றும் ஒரு மகத்தான வெற்றி சாதனையை படைத்தது. கட்சியின் ஒருங்கிணைப்பு செயலாளர் திரு லவ் தியா கியாங் தேர்தலில் வெற்றி பெற்று ஹவுகாங் தொகுதிக்கு பொறுப்பேற்றார். ஹவுகாங் நகரமன்றத்தை ஆரம்பத்திலிருந்து அமைக்கும் சவாலை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு லாவும் கட்சியும் அச்சுறுத்தலான பற்பல தடைகளையும் கடந்து குடியிருப்பாளர்களின் நம்பிக்கையை வென்றனர். இன்று வரை கடந்த 19 ஆண்டுகளாக ஹவுகாங் தொகுதி பாட்டாளி கட்சியின் பராமரிப்பில் இருந்து வருகிறது. எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விவகாரங்களில் சிங்கப்பூரர்களின் சார்பில் பேசுகிறார்கள். காலத்திற்கு ஏற்ப அவசியமானதாக விளங்கிட கடந்து சென்ற ஆண்டுகளில் பாட்டாளி கட்சி உருமாறியுள்ளது. சிங்கப்பூரர்களுக்கு சேவையாற்றும் சவால்களை நிறைவேற்றும் வகையில் தலைமைத்துவம் கட்சி கொள்கைகளையும் தொடர்ந்து புதுப்பித்து வருகிறது. நாம் புதியவர்களை கொண்டு வர வேண்டும். ஓர் அமைப்பை உருவாக்க வேண்டும். தனிப்பட்டவருக்கு பதிலாக ஒரு குழுவை அமைக்க வேண்டும். புதியவர்களின் வரவுடன் 2001இல் புத்துயிர் பெற்ற பாட்டாளி கட்சி கட்சியை தோற்றுவித்த உறுப்பினர்கள் விட்டு சென்ற பாதையில் கட்சியை உருமாற்றி விரிவுபடுத்தியது.
அமைப்பு முறை கலாச்சாரத்தையும் குழுப்பணியையும் ஊக்குவித்து ஆளும் கட்சியை ஆக்ககரமான விவாதத்தில் ஈடுபடுத்தி அதைவிட முக்கியமாக மக்களுடன் இடைவிடாத தொடர்பை நிலைநாட்டும் முன்னேற்ற கட்சியாக பாட்டாளி கட்சி உருவெடுத்துள்ளது. நமது நாட்டின் விதியை பாதிக்கும் முக்கிய விவகாரங்களில் பாட்டாளி கட்சி சிங்கப்பூரர்களை நிலையாக ஈடுபடுத்தி வருகிறது. சிங்கப்பூரர்களுக்கு சேவையாற்றும் சவாலை நிறைவேற்றிட பற்றுதல் மிக்க பட்டத் தொழிலர்களும் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளையும் சேர்ந்தவர்களையும் ஒன்று திரட்டி ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம். நாங்கள் இடைவிடாமல் ஆளும் கட்சியை ஈடுபடுத்தி சவால் விடுப்பதோடு சிங்கப்பூரை அனைவருக்கும் மேம்பட்ட இடமாக உருவாக்கிட மாற்றுக் கொள்கைகளையும் ஆய்வு செய்கிறோம். சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் பதில் சொல்வது ஆளும் கட்சியின் பொறுப்பு என்று நாடாளுமன்றத்தில் எப்போதும் ஆளும் கட்சிக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். மேம்பட்ட சிங்கப்பூரை நாடும் உங்கள் இலக்கை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். நமது பிள்ளைகள் நமது தீவை தங்களது இல்லம் என அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பொது குடியிருப்பு சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் கட்டுப்படியாகும் விலையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். நமது பள்ளிகள், கல்லூரிகள், பலதுறை தொழிற்கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் நமது பிள்ளைகளுக்கு கூடுதல் கல்வி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் வருமானம் எதுவாக இருந்தாலும் தரமான அடிப்படை சுகாதார பராமரிப்பு சேவைகள் கட்டுப்படியாகக்கூடிய விலையில் வழங்கப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். நமது முதியோர் தங்களது கடைசி ஆண்டுகளிலும் மதிக்கப்படுவதாக உணர வேண்டும் என்று விரும்புகிறோம். பொருளியல் வளர்ச்சியால் மிகச்சிலர் மட்டுமே பயனடைவது சரியல்ல என்றும் பொருளியல் வளர்ச்சியின் கனிகள் நியாயமாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். நமது நாட்டின் குறுகிய வளங்கள் முதலில் குடிமக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் நமது சொந்த கொள்ளையில் அந்நியர்களைப் போன்ற உணர்வு நம்மிடையில் ஏற்படுத்தப்படக்கூடாது என்றும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் சிங்கப்பூரை நேசிக்கிறோம். ஏற்புடைய தரத்தில் வாழ்க்கை, வேலை, தெரிவுகள் கொண்ட வாழ்வு, பாகுபாடற்ற வாய்ப்புகள் ஆகியவற்றை அடைவது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை என்று நாங்கள் நம்புகிறோம். இது நமது இல்லம். உங்கள் மகிழ்ச்சி, சிரிப்பு, துக்கம், வேதனை அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். சிங்கப்பூரராக பிறப்பது ஒரு நற்பேறு என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உங்கள் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் யாரும் மெத்தனமாக கருதிவிடாமல் உறுதிப்படுத்திட பாட்டாளி கட்சி இருக்கிறது. சிங்கப்பூரர்களை உண்மையாக பிரதிநிதிக்கும் அக்கறைமிக்க குரலை தேர்ந்தெடுக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. சமூக நீதிக்காக போராடும் பரிவுமிக்க குரலை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நமது பங்கை ஆற்றி சிங்கப்பூரர்களின் உரிமைகளையும் கௌரவத்தையும் பாதுகாத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நமது பிள்ளைகளுக்காகவும் சிங்கப்பூரின் வருங்காலம் ஒளிமயமாக இருப்பதை உறுதிப்படுத்துவது முக்கியம். நமது மென்மையான ஜனநாயகத்தை இந்த தலைமுறைக்காகவும் வருங்கால தலைமுறைகளுக்காகவும் உண்மையில்
பாதுகாத்து வலுப்படுத்தும் நம்பகமான குரலை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. நமது நாட்டின் வருங்காலம் உங்கள் கைகளில் இருக்கிறது. உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். எதிர்க்கட்சி ஆற்றக்கூடிய பங்கை ஆளும் கட்சி தீர்மானிக்கும் நாடாளுமன்றம் உங்களுக்கு வேண்டுமா அல்லது அத்தீர்மானம் உங்களுடையதாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆளும் கட்சியே உண்மையில் 100 விழுக்காடு கட்டுப்பாட்டையும் தக்க வைத்திருக்கும் ஒப்புக்காக செயல்படும் நாடாளுமன்றம் நமக்கு வேண்டாம். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் உங்களுக்காக பேசுவதற்கு சட்ட உரிமை பெற்ற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதே முதலாம் உலக நாடாளுமன்றம். பதவி பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் ஆளும் கட்சியை கவனம் செலுத்த வைப்பதே அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிரான உங்களது மிகச்சிறந்த பாதுகாப்பு. முதலாம் உலக நாடாளுமன்றத்தை உருவாக்குங்கள். பாட்டாளி கட்சிக்கு வாக்களியுங்கள்.